ஹாய் எவ்ரிவன். நம்ம இன்னைக்கு ஒரு பையன் பர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கு முக்கியமான விஷயங்கள்ல சில விஷயங்கள் நம்ம தவற விட்டுறாங்க. அதனால அவங்க பர்ஃபார்மன்ஸ் கெட்டு போயிருது. ஒரு பையன் பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் அப்படின்னா அவன் ட்ரைனிங் மட்டும் போதாதுங்க. அவனுக்கு நல்ல நியூட்ரிஷன் கிடைக்கணும், நல்ல ஹைட்ரேஷனா அவன் இருக்கணும். அது இல்லாம நல்ல குவாலிட்டியான ஸ்லீப் தேவைப்படுதுங்க. இன்னைக்கு நம்ம ஸ்லீப்பை பத்தி பார்க்க போறோங்க. அதாவது தூக்கம் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். அவங்க தூங்குறனால என்னென்ன நன்மைகள் அவங்களுக்கு கிடைக்குது, அவங்க ப்ராப்பரா தூங்குறனா அவங்களுக்கு என்னென்ன விளைவுகள் ஏற்படுது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, ஒரு 6ல இருந்து 12 வயசு குழந்தை இருக்குன்னா அது மினிமம் ஒரு 12 மணி நேரம் தூங்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதே 13 வயசுல இருந்து 18 வயசு வரையும் மினிமம் அவங்க ஒரு 10 ஹவர்ஸ் தான் தூங்கணும்னு சொல்றாங்க. அதே அடல்ட்ஸ் ஒரு 18 அபோவ் இருந்தாங்கன்னா அவங்க மினிமம் ஒரு 7 to 8 ஹவர்ஸ்க்கு அபோவ் தூங்கணும் அப்படின்றத சொல்றாங்க. ஆனா இது நடக்குதான்னு பாத்தீங்கன்னா கிடையாது. நம்ம நல்லா ட்ரைனிங் பண்றோம், ஆனா ப்ராப்பரா தூங்குறது கிடையாது, ப்ராப்பரா நியூட்ரிஷன் எடுத்துக்கிறது கிடையாதுங்க. அதனாலதான் நம்ம பர்ஃபார்மன்ஸ் ப்ராப்பரா இருக்கிறது இல்லை. ஸ்போர்ட்ஸ் மேனு நல்லா தூங்கி எழுந்திரிச்சானா அவனுக்கு பல நன்மைகள் கிடைக்குதுங்க. அதாவது அவன் நல்லா தூங்கி எழுந்திரிக்கும் போது அவன் டே டைம்ல விளையாண்டு அவன் மசில் ஃபைபர்ஸ் எல்லாமே டேமேஜா இருக்குங்க. அந்த மசில் ஃபைபர்ஸ் எல்லாத்தையுமே நைட் தூங்கும் போதாங்க அவனுக்கு பாடி ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கும். அதனால அவனுக்கு அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு கிரவுண்டுக்கு வரும்போது அவனால நல்லா ஃப்ரெஷ்ஷா விளையாட முடியும். சீக்கிரம் அவனுக்கு நல்ல ரெக்கவரி கிடைக்கும். ப்ராப்பரா தூங்காதவங்க பாத்தீங்கன்னா முதல் நாள் நல்லா விளையாண்டுருப்பாங்க, அடுத்த நாள் அவங்களால ப்ராப்பரா விளையாட முடியாது. அதுக்கு காரணம் தூக்கம் தாங்க. அவங்க நல்லா தூங்கினாங்கன்னா அது அவங்களுக்கு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்கறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. அது இல்லாம பாத்துக்கிட்டீங்கன்னா அவனுக்கு நல்ல ஃபோக்கஸ் கோர்ட்ல இருக்கும். அவனுக்கு இன்ஜுரி ப்ரிவென்ஷன், அதாவது அவனால நல்ல பேலன்ஸ்டா கோர்ட்ல நின்று விளையாட முடியும். அதே மாதிரி நல்ல ஒரு கோஆர்டினேஷன் இருக்கும். பேலன்ஸ் இல்லாதனாலதான் அடிக்கடி அவங்களுக்கு அந்த ஆங்கிள் ட்விஸ்ட் இல்லைன்னா ஒரு கோஆர்டினேஷன் இல்லாம ப்ராப்பரா ஸ்ட்ரோக் ஆடாம ஒரு ஷோல்டர் பெயின் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வருதுங்க. ஒருத்தனுக்கு ஃபோக்கஸ்டா கோர்ட்ல ஒரு அக்யூரேசியா விளையாட முடியல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அவன் என்ன ஆவான், ஸ்ட்ரெஸ் ஆவான், ஆட்டோமேட்டிக்கா கோவம் ஜாஸ்தியா வரும். அதனால நம்ம எப்பயுமே ப்ராப்பரா அவங்க தூங்குறாங்கிறதையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க. அவங்க நல்லா தூங்கி எழுந்திரிச்சாங்கன்னா அவங்களுக்கு எண்டூரன்ஸ் டெவலப் ஆகுது. அது இல்லாமல் நல்லா கோர்ட்ல ஸ்பீடா இருப்பாங்க, நல்ல ரியாக்ஷனா இருப்பாங்க. அதனால தூக்கங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஆஸ்பெக்ட்ங்க. நீங்க அதை கண்டிப்பா கான்சென்ட்ரேட் பண்ணி ப்ராப்பர் டைமுக்கு படுத்து ப்ராப்பர் டைமுக்கு எந்திரிக்கிறத ஒரு ரெகுலரா வச்சுக்கிடுங்க. அப்படி வச்சுக்கிட்டீங்கன்னா அவங்க பர்ஃபார்மன்ஸா இருந்தாலும் சரி, அவங்க ஹெல்த்தியா இருக்கிறதுக்கும் நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. இன்றைய காலகட்டங்கள்ல சரியா தூங்குறதுக்கு காரணம் ஒன்று மொபைல் நல்லா யூஸ் பண்ணுவாங்க, இல்லைன்னா எலக்ட்ரானிக் டிவைஸ் எதையாவது யூஸ் பண்ணுவாங்க, இல்லைன்னா டிவி எதையாவது பார்த்துட்டு இருப்பாங்க லேட் நைட் வரையும். அதனால தாங்க அவங்களுக்கு தூக்கம் டிஸ்டர்ப் ஆகுது. அது இல்லாம இப்ப ஈவினிங்ல ரொம்ப மணி வரையும் ட்ரைனிங் பண்ணிட்டு உடனே போயிட்டு படுத்தாங்கன்னா சரியா தூக்கம் வராதுங்க. அதனால ட்ரைனிங்கை ஒரு 7 மணிக்கெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 ஹவர்ஸ் பிரேக் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு நல்ல தூக்கம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குங்க. அதே மாதிரி தூங்குறதுக்கு முன்னாடி ட்ரைனிங் பண்ணிட்டு வந்தோடனே சில பேர் நல்ல ஒரு ரெஃப்ரெஷ்ஷா ஒரு பாத் எடுத்துட்டு அதுக்கப்புறம் போய் தூங்குனாங்கன்னா அவங்களுக்கு நல்லபடியா தூக்கம் வரதுக்கு சான்சஸ் இருக்குங்க. ஒரு 1 ஹவருக்கு பிஃபோராவே அவங்க இந்த கேஜெட்ஸ் எல்லாம் யூஸ் பண்றத கண்டிப்பா நிறுத்திடணுங்க. பேரண்ட்ஸ் நம்ம ப்ராப்பரா இல்லைன்னா பசங்களும் ப்ராப்பரா இருக்க மாட்டாங்க. நம்ம அந்த நேரத்துல மொபைல் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா அவங்க பார்த்து அந்த ஹேபிட்டை கத்துக்குவாங்க. ஸோ சின்ன வயசுல இருந்து பசங்களுக்கு நம்ம மொபைல் யூஸ் பண்ணாம பெட்டுக்கு இயர்லியரா போறத பழக்கமா ஏற்படுத்திட்டோம்னா அவங்களுக்கு அது ஹேபிச்சுவல் ஆயிரும், அவங்க ஹெல்த்தியாகவும் இருப்பாங்க. அதே மாதிரி நீங்க டோர்னமெண்ட்ஸ் போற மாதிரி இருந்துச்சுன்னா மோஸ்ட்லி டே டைம்ல டிராவல் பண்ற மாதிரி வச்சுக்கோங்க. அப்படி டிராவல் பண்ணிட்டீங்கன்னா அவங்களோட ஸ்லீப் நைட்ல டிஸ்டர்ப் ஆகாதுங்க. நிறைய டோர்னமெண்ட்ஸ்க்கு நான் போகும்போது பார்ப்பேன், நைட்டு கிளம்பி காலையில வருவாங்க, வந்து இமீடியட்டா கோர்ட்ல இறங்கிடுவாங்க. அவன் ட்ரெயின்ல நல்லா தாங்க தூங்கிட்டு வந்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அந்த மாதிரி தூக்கம் அவனுக்கு ப்ராப்பரா இருக்காதுங்க. அதனால அவனோட பெர்ஃபார்மன்ஸ் குறையறதுக்கு சான்சஸ் இருக்கு. எப்பயுமே டூரிங் த டேல டிராவல் வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா ஒரு நாள் முன்னாடி டிராவல் பண்ணா கூட பெட்டரா இருக்குங்க. அதே அடிக்கடி பேசும்போது சாப்பிட்டியா, நல்லா தண்ணி குடிச்சியா, நல்லா நேற்று தூங்குனியா அப்படிங்கிறதையும் அடிக்கடி கேட்டுட்டே இருங்க. அப்படி அடிக்கடி கேட்கும்போது அவங்களுக்கு அதுல கான்சியஸா இருந்து நல்லா தூங்குறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸ்போர்ட்ஸ்மேன் மட்டும் கிடையாது, நார்மல் பீப்புளும் கரெக்ட் டைமுக்கு தூங்கி நல்லா ப்ராப்பர் டைமுக்கு எந்திரிச்சு அவங்க மற்ற வேலைகளை பார்த்தாங்கன்னா அவங்க ஹெல்த்தியா இருப்பாங்க. ஆதி காலத்துல பார்த்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள்லாம் சீக்கிரமே படுத்துருவாங்க, ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு மற்ற வேலைகளை பார்ப்பாங்க. பார்த்தீங்கன்னா அவங்க 90, 100, 110 வயசு வரையெல்லாம் வாழ்ந்திருக்காங்க. அதனால ஹெல்த்தியா இருக்கணும்னா கண்டிப்பா தூக்கங்கிறது அவசியமா இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேங்க. யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நீங்க ஷேர் பண்றதுனால மற்றவங்களுக்கும் ஸ்போர்ட்ஸை பத்தி ஒரு அவேர்னஸ் வரும். அதனால அவங்களும் ப்ராப்பரா பசங்களை டெவலப் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இளைஞர்களுடன் அடுத்த இணைப்பில் இணைக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ரஜினிகாந்த். நன்றி, வணக்கம்.